வணக்கம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள்ல முதல்ல நம்ம பார்க்க போற ரிவ்யூ கத்தி சண்டை படத்தோடது. இது வந்து வடிவேலுடைய கம்பேக் ஃபிலிம் அப்படிலாம் சொல்லி மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அவர் படத்தில் செகண்ட் ஹாஃப் மேலே தான் வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியோட காமெடி வச்சு தான் மேனேஜ் பண்ணியிருக்காரு. அவரும் அங்கங்க நல்லாவே சிரிக்க வைக்கிறார் படத்தில். செகண்ட் ஹாஃப் மேலே டேக் முடிச்சுடுங்க. வடிவேலு வந்து செகண்ட் ஹாஃப் மேலே தான் வராரு. பட் அவர் வந்து கம்பேக் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை இந்த படத்தில். வழக்கமாக சுராஜ் வடிவேலுடைய காம்போடைய அந்த ஸ்டாண்டர்டை வந்து இந்த படத்தை கொஞ்சம் மீட் பண்ணல. ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. அவரும் அங்கங்கே சிரிக்க வைக்கிறார். பட் ரொம்ப நார்மல் காமெடி போகுது. நார்மல் காமெடியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து படத்தில் வந்து தமன்னா இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாமரஸாக இருக்காங்க. நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. விஷால் அவருடைய வேலையை கரெக்டாக அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா வந்து மோஸ்ட்லி அவருடைய வாய்ஸ்லேயே எல்லா பாடல்லையும் அவர் பாடியிருக்காரு இந்த படத்துலையும். டேக் சும்மா இருங்க. அப்புறம் வந்து படத்தில் வந்து வேற என்னன்னா, அது வந்து அது இயக்குனர் சுராஜ் வந்து அலெக்ஸ் பாண்டியன், சகலகலா வல்லவன். என்ன பேசுறீங்க? ரிவ்யூ முடிச்சிடறானே. அந்த சேர்ல உட்காந்து பேசுங்க. இதே வசதியா பேசுறேன். அது என்ன பார்பர் சேர் மாதிரி நான். ஐயோ, எடிட்டர் ராஜேஷ் சொல்லிட்டாரு, அதை உட்காந்து எடுங்க, அப்பதான் பின்னாடி பொம்மையெல்லாம் போட்டு பண்ணுவேன். அப்படி இதை பண்ண முடியலையா? கண்டிப்பா சொல்லிதான் வேணுமா? ஆமா, அந்த சேர்ல தான் உட்காரணுமா? கதை நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அப்படியா? அதுல உட்காந்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. கேட்கறேன். சரி, அங்கேயே சொல்றேன். கத்தி சண்டை படத்துடைய கதைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதைகள் தான் ஆக்சுவலா. அவன் நீங்க கேளுங்க, ஒரு ஃப்ளோல வரும் பாருங்க. ஓபன் பண்ண உடனே ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில பல 100 கோடி ரூபாயை கடத்திட்டு போறாரு வில்லன். அதை வந்து அவரை வந்து தடுத்து சாகசம் பண்ணி தாவி பிடிச்சி ஜெயில போட்டுறாரு. எனக்கு தெரியும், விஷால் பழைய கதைமா. மூச்சு விட மாட்டீங்க, அங்கதான் ட்விஸ்ட். ஆக்சுவலா அது விஷால் இல்ல, அது ஜெகபதி பாபு. ஆமா, அவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். ஆக்சுவலா கதையில வந்து அவர் வந்து தமன்னா அண்ணா. அவரு என்னடா அது தமன்னா ஜெகபதி பாபுவா? அப்படி இல்ல, ஹீரோயினி தமன்னாவோட அண்ணா தான் ஜெகபதி பாபு. அததான் தமன்னா அப்படி சொன்னேன் நானு. சங்கீதம் மாதிரியே இருக்குமா? அதேதான். ஸோ கட் பண்ணா விஷால் வந்து சூரியோட கேங்கோட அப்படியே தமன்னாவை லவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தமன்னாவும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஹீரோ வந்து லவ் பண்ணிடுறாங்க. இப்படி இருந்தாலும் தமிழ் சினிமா ஹீரோனுக்கு அதெல்லாம் தலையெடுத்து பாவம் லவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால் வந்து ஹீரோயினி ஃபேமிலியோட செமையா மிங்கில் ஏறாரு. ஜெகபதி பாபு, நிரோஷா அவங்களோட செமையா மிங்கில் ஏறாரு. கட் பண்ணோம்னா ஜெகபதி பாபுவை ஒரு பெரிய கூட்டம் கடத்திடுறாங்க காசு கேட்டு. என்ன ஒரு ட்விஸ்ட். கவலைப்படாதீங்க, அங்க வந்து விஷால் வந்து காப்பாத்திறாரு ஜெகபதி பாபுவை. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது கதையில. சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் ஐயோ இது சொன்னா வந்து வில்லு படம் மாதிரி இருந்தது. பரவாயில்ல, சொல்லுங்க. சொல்லக்கூடாது. அப்புறம் டோன்ட் டெல் ஸ்டோரி, டோன்ட் ரிவீல் ஸ்டோரி கீழே போட்டுருவாங்க. அப்புறம் அப்ப ஸ்கிப் பண்ணி அடுத்த பாயிண்ட் போங்க சார். அதுக்கப்புறம் ஆக்சுவலா ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருது. சொல்லுங்க. அது என்னன்னா, ஆக்சுவலா ஹீரோ வந்து எதுக்காக வந்து காசெல்லாம் எதுக்கு திருடுறாருன்னா, ஐயோ இதை சொன்னா தில்லாலங்கடி கதையாயிருமே. அட என்னடா அது. சரி, அதை விட்டுருங்க, அடுத்தது போங்க. அது வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஆக்சுவலா ஒரு இன்னொரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருது. அதுல வந்து ஹீரோக்கு தலையில அடிபட்டு ஐயோ வீர சிவாஜி கதையாயிருமே. என்னடா அது, போன வாரம் தானே ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அது செம்ம ட்ரெண்டியா இருக்காரு டைரக்டர். அவர் வந்து போன வாரம் வரைக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காரு. நான் கூட நல்லா ட்ரெண்டியா டிஷர்ட் எல்லாம் போட்டுருக்கேன். என்னடா சொல்லுமா, கதை சொல்லுமா. ஆக்சுவலா தான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வருது. அப்புறம் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஹீரோவோட செயல்களுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க. அதை சொல்லுங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒரு பெரிய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற விவசாயம் ஐயோ இது சொன்னா கத்தி கதை ஆயிடுமே. இன்னமா கத்தி சண்டை படத்துல இவ்வளவு கதை இருக்கா? ஆமா, கத்தி சண்டை கத்தி கதை வந்துச்சுல்ல. அப்ப சண்டை கதையா சொல்லுங்க, அடுத்தது போங்க அட்லீஸ்ட். ஓகே. ஆக்சுவலா அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒரு மக்கள் அரசியல் சமுதாய பிரச்சனையை செமையா டீல் பண்ணிருக்காங்க. புடிச்சான் பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சிச்சு, நடிகர் சங்க பிரச்சனையை டீல் பண்ணிருக்காங்க. மக்கள் அரசியல் சமுதாய பிரச்சனை அவ்வளவு தெளிவா சொல்றேன், நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் போச்சா? என்ன கதை? சரி போங்க அடுத்தது. அது என்ன பிரச்சனைனா, அது வந்து ஒரு எம்எல்ஏ வந்து தொகுதிக்காக இதை சொன்னா சிட்டிசன் கதையாயிருமே. என்னடா அது, எல்லா படத்து கதையும் வந்துரும் போல இருக்கு இதுல. அதனால தான் நான் முதல்ல கதைகள்னு சொன்னேன் உங்ககிட்ட. நீங்க தெய்வம், நீங்க கட்டதல் சொல்லிருக்கீங்க. அதான். சோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள போயிட்டீங்க. அவள்தான் அதுக்குள்ள கதையா சொல்லலையே. அதான் இவ்வளவு கதைகள் சொல்லியிருக்கனே, இவ்வளவு கதைகள் இருக்கிற இந்த படம் மொத்தத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் கொத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம்.